முத்துக்காக மீனா வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இன்னும் வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிக்காக பர்த்டே பார்ட்டிக்காக ரெடி ஆகுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி என்ன பண்ணுறாங்க, மீனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன மீனா கழுத்தில் நகை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போதில் நகை போட்டுக்கோ அப்படின்னோடனே இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து என்ன அவள் ஒன்றும் நகை தரலையா அப்படின்னோடனே இல்லை தான் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயா வந்து யோசிக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு போட்டுக்கோ சொன்னால் கேளுமா அப்படின்னோடனே சரி பாட்டி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. என்ன இவன் நகை கூட போடாமல் இருக்கா, நீ எல்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டியா அப்படின்னா சரிங்க அத்தை நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே பம்புறாங்க. அடுத்து வந்து விஜயாவை கூட்டின்னு போயிட்டு தனியாக பேசுகிறாரு மனோஜ் சொல்கிறாரு எங்கம்மா நகை போட்டுக்கிறாங்களாமே அவ்வளோதான் பாட்டி கண்டுபிடிச்சா என்னம்மா பண்ணுறது அவள் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே இல்லைடா பாட்டி கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல இந்த டைமில் எப்படி பார்க்க போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல, அவள் போட்டுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் வந்து தங்கச்சியும் வராங்க. வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வரவேற்கிறாங்க. வந்துட்டாங்களா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக போதும் முதல் ஆளாக வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஓவராக பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க, உனக்கு என்ன வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. உன் வேலை என்னமோ அதை போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டி வராங்க. வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க பாட்டி. உங்களோட 80வது பிறந்த நாளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்களாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயோட ஃப்ரெண்டு வராங்க. வந்துட்டியாடி அப்படின்னோடனே எங்கிட்டி அந்த பொருளை காணோம் அப்படின்னோடனே அது வந்து நான் எடுத்துகிட்டு வந்தால் நான் கொடுக்குற மாதிரி ஆகிடும்ல, அதனால தான் கீழே வச்சுருக்கேன், நீ ரகசியமாக போய் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு. நானாரி இப்போ எடுத்துகிட்டு வரணும், வேறு என்ன பண்ணுறது, இந்த வயசுக்கு மேலே என்னை மேலே தூக்கிட்டு வர சொல்கிறியா அப்படின்னோடனே சரி நான் மனோஜ் அமிச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜயோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பாட்டி பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ருதியோட அம்மா வராங்க. ஓடி போயிட்டு வந்து விஜயா வந்து அப்படி வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அதை பார்த்த பாட்டி வந்து எல்லாருக்கும் இப்படி வரவேற்றாலாம் அந்த சம்மந்தி தானே வந்தாங்க, அப்படியே ஓவராக பண்ணுறாளே அப்படின்னோடனே எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து அப்படியே வந்து அலமல் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இவ ஓவராக படத்திமிரில் ஆடுவா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜயா வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க கவனிக்கிறாங்க. விஜயா போதும் நிறுத்திக்கோ, ரொம்ப தேஞ்சு போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம சம்மந்தி வந்திருக்காங்களே, ஏன் இங்கே கொடுத்தா ஒரு சம்மந்தி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அது கொடுத்தியா அப்படின்னோடனே அப்படியே விஜயை பார்த்து முறைக்க போ 2 பேருக்கும் போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஆஜராகிறாங்க. சரி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னும் முத்துவை காணுமே, முத்துக்கு ஃபோன் பண்ணியாமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் முத்து வரல, எனக்கு இதுவே கவலையாக இருக்கணும்னு முத்து வந்துடுறாரு. முத்து பார்த்துட்டு அப்பா வந்துட்டியா, இப்போ தான் நிம்மதி பாட்டி நீ வர வரைக்கும் கேட்க வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேக் வெட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் முதல்ல கிஃப்ட் கொடுத்துறோம் பாட்டிக்கு, அப்புறம் கேக் வெட்டினோன்னு தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. சரி எப்படியும் இருந்தால் நான் சொல்லிட்டு ஒருத்தராக கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அத்தை எல்லாரோட பெரிய கிஃப்ட் நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எடுத்து கொடுக்குறாங்க வந்து விஜயா. இந்த டிவியெல்லாம் எனக்கு என்ன கிஃப்ட்டு, இதெல்லாம் நான் எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்றாங்க. என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி நீ முதல் முறையாக கிஃப்ட் கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பாட்டி வந்து நம்ம முத்துவே பார்க்குறாங்க. முத்து வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. முத்து யார் கொடுத்த கிஃப்ட்டெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீ எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னோடனே பாட்டி உங்களுக்கு கிஃப்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே பாட்டி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பாட்டியோட 2 ஃப்ரெண்டு வராங்க. அவங்கள பார்த்துட்டு பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியும். இவங்க அப்படின்னோடனே எல்லாம் உன் ஃப்ரெண்டு தான் டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து இதுதான் என்னோட கிஃப்ட் பாட்டி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க பாட்டி. அவங்க 3 பேருமே வந்து கட்டிக்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்பட்டு அப்படியே போய் கண்கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவை பார்த்து நன்றி சொல்கிறாங்க பாட்டி, ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே நீ தாண்டா என் மனசு அப்படியே தொட்டு கிஃப்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்குறாங்க பாட்டி இப்போ பார்த்துட்டு எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு நம்ம முத்து. அடுத்து வந்து எங்க இப்படிலாம் அசத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே வந்து முத்து கிட்ட சொல்கிறாங்க. எப்படி என் கிஃப்ட்டு சூப்பருங்க அப்படின்றாங்க. இதை பார்க்கும்போது வயிறு எரியுது விஜயாக்கும் ரோகிணி